ஒரு வாத்தியார் ஒரு பையனை கூப்பிட்டு ஏன்டா கணக்கு சரியாக போல நடித்தா அவன் புரிஞ்சுக்குவான், ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யலை நடித்தா அவன் புரிஞ்சுக்குவான். நீ இன்னும் தப்பு பண்ணேன்னே சொல்லாமல் அவனை போட்டு உதச்சா அவன் என்ன பண்ணுவான்? சார் அடிங்க வேணாங்கல்ல, எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அடிங்க சார்னு கேட்பான்ல. இப்போ எனக்கு பண கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்தினால நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல வேண்டாமா என்று சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? மகாபாரதத்திலே பார்வதியும் பரமசிவனும் சம்பாஷிப்பதாக ஒரு அத்தியாயம் வருது. அதில் இவ கேட்குறா பார்வதி, இந்த கேள்வியெல்லாம் அவள் கேட்குறா. அதுக்கு பரமசிவனும் பதில் சொல்கிறாரு. அதில் என்ன வருதுன்னா, நல்லா கவனிங்க, கடவுள் மனிதனை தண்டிப்பது அவன் செய்த பாவத்துக்காக அல்ல, அந்த பாவத்துக்கு மூல காரணமாக இருந்த மன அழுக்கு போக வேண்டும் என்பதற்காக. காமக்ரோத லோபம் மதமோகம் ஆச்சரியம் இந்த ஆத்மாவில் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு குரோதம் இருந்தால் அவனை கொலை பண்ணியிருப்பேன். நான் கொலைக்காக ஒன்று அடிக்கலை, அந்த கொலைக்கு காரணமாக இருந்த குரோதத்துக்காக ஒன்று அடிக்கிறேன். அப்போ அது எப்போ போகும்னு சொன்னால், ஜெயிலில் 12 வருஷம் இந்த ஜென்மத்தில் பிடிச்சி போட்டால் களி தின்னானா சரியாக போயிடும். 12 வருஷம் கழித்து வெளியே வரும்போது தாடி மீசியோடு வருவான். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6ன்னு ஆரம்பிச்சிடுவான். அப்போ இந்த ஆத்மா பக்குவப்படணும், திருந்தணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு நல்ல தகப்பன் மகனை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அடிக்கும்போது அவன் நல்லா வாங்கடா அப்படின்னு அடிக்கிறது இல்லை, அவனும் அழுகிறான். ஐயோ இந்த பிள்ளை அடி வாங்கி சாகுதே என்கிட்ட என்று அப்படி நினைக்கிறான். ஒரு ஜென்மத்திலிருந்து மறு ஜென்மத்துக்கு ஒரு ஆத்மாவை அனுப்பும்போது பகவான் கண்ணநீர் வாங்கி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு போகும்போது இவன் அழுகிறான். பெருமாள், இத்தனை ஜென்மம் என்னை போட்டு பாடாப்படுத்தினோம், நரகத்திலெல்லாம் போட்டு எடுத்தோம், திருந்தினானா? மறுபடியும் அநியாயம் வெட்டி வாங்குகிறான், பிளாக்கில் டிக்கெட் விற்கிறான், பிக் பாக்கெட் அடிக்கிறான், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் பொம்பளை சேலையை பிடிச்சி எடுக்கிறான், திருந்த மாட்டேங்கிறான். ஐயா என்னை அடிக்க வேண்டியது வேறு வழி இல்லாமல் அடிக்கிறேன், நான் என்ன செய்கிறது? எனக்கு தெரியும், சில தகப்பன்மார்கள் தன்னுடைய குழந்தையை அடியோடு அடித்து விட்டு இவன் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஐயோ என் மகனை அடித்து விட்டனே, என் மகனை அடித்து விட்டனே அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் அழுகுறாராம், ஐயோ இந்த ஆத்மாக்களை தண்டிக்கிறமே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு. அப்படி சொல்லியிருக்கு. அவன் கருணாமயன், தயாசிந்து, கருணாநிதி, கிருபாநிதி, கிருபாகரன், எல்லையற்ற கருணை உள்ளவன். கருணையினால் தான் தண்டிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கேள்வியும் இருக்காது. அவன் என் குட்டியாக இருக்கான், இவன் என் உயரமாக இருக்கான், அவன் என் பணக்காரனாக இருக்கான், இவன் என் ஏழையாக இருக்கான், இவனுக்கு என் படிப்பு வருது, அவனுக்கு என் படிப்பு வரல, இவன் என் பைத்தியக்காரனாக இருக்கிறான். எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. கர்மா தியரி.